Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் லிமிடெட் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1995ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ட்ரை பல்க் கார்கோ மெட்டீரியல்ஸை ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட 20 போர்ட்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிகமா இந்த கம்பெனிஸோட சர்வீசஸை வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரீஜன்ல தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் கார்கோ, மிட் ஸ்ட்ரீம் ட்ரை பல்க் கார்கோ ஆபரேஷன், இதுல ஸ்டீவ் டோரிங், லைட்ரிங் ஆஃப் வெசல்ஸ், பார்கிங் ஷிப் டு ஷோர், ஃபிளீட் ஆஃப் வெசல்ஸ் அண்ட் எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்கோ ஹேண்ட்லிங் சர்வீசஸும் பண்றதா சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் மூவ்மெண்ட், ப்ரொவைடிங் ஃபிளீட் ஆன் சார்ட்டர்ஸ் அண்ட் சேல் ஆஃப் ஸ்கிராப் அண்ட் மிஸ்லினியஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல 370 எர்த் மூவிங் மிஷின்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸவேட்டர்ஸ், பேலோடர்ஸ், டிப்பர்ஸ், ட்ரெய்லர்ஸ், டேங்கர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி சர்வ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ், எனர்ஜி, எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ற ஃபிளீட்ல மோர் தென் 2500 வெசல்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆனுவல் ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரை பல்க் கார்கோ ஆக்டிவிட்டீஸ் வந்து 14 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனில 1173 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட பாப்புலர் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமல் சிமெண்ட்ஸ், எஸ்என்பி, மோகித் மினரல்ஸ், குளோபல் லாஜிஸ்டிக்ஸ், டாரன் பவர், அகர்வால் அண்ட் கிரீன் கோல்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் சர்வீசஸ் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது கார்கோ ஹேண்ட்லிங்ல இருந்து மட்டுமே 79.39% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து 11.78%, ஃபிளீட் சார்ட்டரிங் அண்ட் எக்யூப்மெண்ட் ரெண்டல்ஸ்ல இருந்து 7.80% அண்ட் அதர் ஆபரேஷனல் இன்கம்ல இருந்து 1.03% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூ வந்து கார்கோ ஹேண்ட்லிங் பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து 23.25%, எனர்ஜி அண்ட் பவர் செக்டர்ல இருந்து 13.26% அண்ட் கோல் செக்டர்ல இருந்து 17.60% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஃபர்தர் பார்க்கும்போது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட மேஜர் ரெவன்யூஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, பவர் அண்ட் கோல் செக்டர்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியால இருந்து 83.27% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 16.35% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த் வந்து இயர் கேட்டகரியில பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 141.24 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் வொர்த் பார்க்கும்போது 343.17 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே டிப் ஆகிருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே செட்டில் பண்ணியிருக்காங்க பட் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 240 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 252 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 9.83 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 25.64 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை கார்கோ ஹேண்ட்லிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு கிடையாது. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு கம்பெனியுமே NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகல. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன்.
நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7637 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 23.24% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பெஸ்ட் பேட் மார்ஜின் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 42.91% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 28.09% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.75 மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 42.91% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கார்கோ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியால ஸ்ட்ராங் வால்யூம்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஷிப்பிங் கார்கோ வால்யூம் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்க்கும்போது 133.03 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார்கோ வால்யூம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லிஸ்டட் பியர்ஸுமே இல்லாததுனால ஆர்கனைஸ்டு செக்டார் மார்க்கெட்ல இந்த கம்பெனி இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனிக்கு ட்ரை பல்க் கேரியர்ஸ் அண்ட் வெசல்ஸ் அக்விசிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 21 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 58 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 410.71 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 22 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 26. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 90% மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா சிர்ஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு நியூட்ரல், ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 9.5 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 3.77% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமெட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.